கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகம் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, தமது ஊழியக்காரர் இரத்தத்துக்கு பழி வாங்குகிறவரை. அதாவது தமது ஊழியக்காரர் இரத்தத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? பழி வாங்குவாராம். எனக்கு அன்பானவர்களை, இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஊழியக்காரர்களை அடிக்கிறதும் துன்பப்படுத்துறதும் கொலை செய்கிறதுமாக வருகிற செய்தியை நீங்கள் பார்ப்பீர்கள். இவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போய் அங்கே போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, இரத்த சாட்சியாக மறித்தவர்கள். அதற்காக ஆண்டவர்கிட்ட அவங்க எல்லோரும் கேட்குறாங்க. அவர்கள் வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரத்தில் 10 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணி விடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகையை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கொஞ்சம் பொறுங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாம். அவர் நிச்சயம் பழி வாங்குவார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் மேலே கை வைத்தா அவர் சும்மா இருப்பாரா? உங்களை தொடுவதற்கு முன் என் கண்மணியை தொடுகிறான். அதாவது அவருடைய பிள்ளைகளை தொடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் கண்மணின்னு, அது ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, ஒரு கண்ணுக்குள்ளே ஒரு சின்ன பாப்பா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? கூர்ந்து கவனித்தா தெரியும். ஸோ அதை தொடுறதுக்கு முன்னாடி, தேவனுடைய பிள்ளைகளை தொடுறதுக்கு முன்னாடி அவரை இந்த கண்மணியை தொடுறீங்களாம். அப்போ அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் பாருங்கள். அவருடைய பிள்ளைகளை தன்னுடைய கண்ணுக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொண்டே இருக்கிற அந்த பிள்ளைகளை நீங்கள் தொடுறீங்க. ஒன்றும் இல்லை, ஆதியாகம புஸ்தகத்தில் தன்னுடைய காயின் ஆபேலுடைய இதை எடுத்துக்கோங்க. அங்கே ஆபேலை அவன் கொலை செய்கிறான். அப்போ அந்த இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. அப்போ அந்த இரத்தத்துக்காக ஆண்டவர் காயினை பழி வாங்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அவன் எதை விதைச்சாலும் முள்ளும் கரடுமாக இருக்கும். அவன் எங்கே போனாலும் நல்லது எதுவுமே நடக்காது. இவனுடைய சாபத்தெல்லாம் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் மேல் அனாவசியமாக கை வைக்கிறீர்கள், அடிக்கிறீர்கள், செருப்பால் அடிக்கிறீங்க, கார் துப்புறீங்க, ரத்தம் வர மாதிரி அடித்து சாகை அடிக்கிறாங்க, எரிக்கிறாங்க. உழைக்கார பிள்ளைகளை எரிக்கிறீங்க. ஒரு சிஸ்டரை நிர்வாணமாக ஓட விட்டு எவ்வளோ நிறைய காரியங்களை நாங்கள் நெட்டில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய நாள் மிகவும் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நீங்கள் என்னவோ நினச்சிட்ருக்கீங்க. ஆண்டவர் முன்னாடி யாராலும் நிற்க முடியாது, அவரை எதிர்த்து நிற்க முடியாது. நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கள, அவங்களால உங்களை திருப்பி அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவரை போல இருக்கணும். ஆண்டவர் எப்படி அடிக்கப்பட ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் சாதாரணமாக நினச்சி கொண்டு இது பண்ணுறீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க. ஆளானீங்கன்னா நிச்சயமாக தாங்க முடியாது. அவர் பழி வாங்குவேன்னா எப்படிப்பட்ட பழி வாங்குவேன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சவுலை ஆண்டவர் எப்படி இது பண்ணார் பார்த்தீங்களா? பண்ணி அவனை ரட்சித்து கொண்டார். நான் அதே போல் தான் எல்லாருக்காகவும் வேண்டிப்பேன். சவுலை பவுலாக மாட்டி பொறுப்புகளை மாட்டுங்கன்னு. ஸோ ஆண்டவர் எத்தனை பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை பண்ணுவார், இப்படி செய்யாதீங்கன்னு. அதுக்கு மீறி செய்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவர் செய்யாதீங்கன்னு சொல்லி பவுலை எப்படி கூப்பிட்டாரோ அதே மாதிரி உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போங்க. சவுலை பவுலாக மாட்டியது போல் உங்களையும் ஆண்டவர் மாட்டுவார். இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் அப்படி தான் கிறிஸ்தவர்களை அடிச்சுட்டே இருப்பேன்னா அதுக்கான தண்டனை நீங்கள் மிகவும் சீக்கிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி படிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.